no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வில்லிவாக்கம் ரோஷினி அவங்கள வேட்பாளர், ஒரு திருநங்கை, ஒரு திருநர், யாருமே வேட்பாளர் கொடுக்கறது இல்ல. இந்த நாட்டுல யார் கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஆமா, கொடுக்கறது இல்ல. ஆமா, கொடுக்கறது இல்ல. எங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியா கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பை. இருக்கட்டும், ஒரு அங்கீகாரம் கொடுத்தாருல. அப்ப நான் எதை எடுத்து பேசணும்னா இல்ல அதை ஆதரிச்சு பேசணும்னா? காவாலியா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆனதை எடுத்து வச்சு ஹைலைட் பண்ணீங்க. அது அது ரொம்ப ஒரு என்ன ஹைலைட் பண்ணோம்? காவாலியா பாட்டு ஆடுறவங்களுக்கு எதுக்கு புலிக்குடி, அவங்க எதுக்கு நம்ம மேடையில ஏறணும்? அப்ப காவாலியா பாட்டு ஆடுறவங்களுக்கு புலிக்குடி கொடுக்கலாமா? இப்ப வீட்ல நீங்க டான்ஸ் ஆட மாட்டீங்களா? பாட்டு கேட்க மாட்டீங்களா? காவாலியா பாட்டு வேணா அதெல்லாம் கேட்க கூடாது. ஐட்டம் சாங் அது பேர் ஐட்டம் சாங். அதனால என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐட்டம் சாங் தான் ஆடிட்டு இருப்பீங்களா எல்லாரும் குடும்பமா உட்காந்துக்கிட்டு? அதுதான் ஒரு நல்ல வாழ்வியலா? பாரிசாலன் விமர்சனம் செய்வதால் எங்களுக்கு பின்னடைவுன்னு சொல்ல வரீங்களா? பின்னடைவு இல்ல, நீங்க வேற ஒருத்தருக்கு விஜய்க்கு வலு சேர்த்துட்டீங்கல்ல. நான் என்ன வலு சேர்த்தேன் சொல்லுங்க? இப்ப என்ன வலு சேர்த்தேன்? விஜய் ஏற்கனவே சொன்னா அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய மேனரிசம் உங்களுக்கு இல்லைங்க. இது கூட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? வாய் திறந்து உங்களை பத்தி பேசலைங்க. இன்னும் அவங்க உங்களை புறந்தள்ளில தள்ளி விட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க போய் திரும்ப திரும்ப கடிச்சுக்கிட்டு இருந்தா யாரு அசிங்கப்பட்டு இருக்காங்க? நான் சொல்றது நடந்துகிட்டே இருக்குல்ல, அப்போனாச்சும் அறிய வேண்டாம் நான் சொல்றது நடக்கும்னு எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறது இவங்களுக்கு? சொன்னேன் அப்பவே, விஜய் என்ன கருத்தியல் பேச போறாருன்னு தெரியல, தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்கன்னு சொன்னா இல்லையா? அப்ப தூக்கி வச்சு ஆடியது யாரு? இன்னைக்கு தூக்கி வச்சு ஆடினது தான் அவங்க உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்குதுங்க. அப்ப சொல்லும் போதுனாச்சும் கேட்கணும். நாம் தமிழர் ஜெயிக்கணுமா வேண்டாவா? தமிழ் தேசியம் ஜெயிக்கணுமா வேண்டாவா? அந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, சீமான் அவர்கள்ட்ட கேட்கணும். நான் உங்ககிட்ட தாங்க கேட்கறேன். அது அவங்க பிரச்சனை. யாருமே கண்டுபிடிக்காத ஒரு குறையை தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னு போது நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். யாருமே கண்டுபிடிக்காத குறை கிடையாதுங்க. இது வேணா மக்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம், ஆனா இது ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய குறை. திமுக கண்டிக்கிறதே விட்டுட்டு விஜயவே கடிச்சிட்டு இருக்கீங்களே. விஜயை கடிக்க வேண்டாம் நான் சொல்ல. விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. ஆட்சி அதிகாரத்துக்கு வராத விஜய அந்த விஜயனால நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க, எல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சா மாறிடுறாங்க, அதனால நாங்கள் போய் பாஞ்சு கடிக்கிறோம் தாக்குறோம் அப்படின்னா ஒரு பெரும் அயோக்கிய கூட்டணிக்கு திமுகன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஊடகவியலாளர் அடிக்கிறானுங்க, அதுக்கு தான் எதிர்ப்பு அதிகமாக காட்டணும். நாம் தமிழருக்கு வலு சேர்க்கிற மாதிரி சொல்லுங்க, தமிழ் தேசியம் வலு சேர்க்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுங்க, அதான் நல்லது. நாம் தமிழருக்கு வலு சேர்ப்பதும் தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்ப்பதும் ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசி அந்த சோல் அத்தாரிட்டியை எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மாதேஷ். இவ்வளோதான் நான் சொல்றேன். தமிழ் தேசியம்ங்கிறது பொதுவான கருத்தியல், நாம் தமிழர்ங்கிறது ஒரு கட்சி. அந்த கட்சி தமிழ் தேசியத்தை தனது கருத்தியல்னு சொல்லுது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்கள் அவருமே கேட்போம். வணக்கம் திரு பாரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். 2026 தேர்தல் காலம், தேர்தல் நெருங்கிவிட்டது. பரபரப்பாக அந்த கூட்டணி பேச்சுக்கள், இன்னும் ஒரு 2-3 கட்சிகள் மட்டும் தான் எந்த கூட்டணி இருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதை நோக்கி போகுது 2026 தேர்தல்? என்ன ரிசல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? லுக், இது நான் பல முறை பதிவு பண்ணுறது தான், இது குழப்பமான தேர்தலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு புது சக்தியாக டிவிகே உள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ டிவிகேவுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல. நம்மளுடைய கணிப்பு ஒரு 10% ஒரு 15% இருக்குங்கிறது நம்ம கணிப்பு. ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியல. அவங்க தனியாக நிற்க போகிறாங்க. இப்போ அவங்க சீட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா அந்த வாக்குகள் வாக்கு உடைப்புக்கு வேணால் பயனாக போகுமே ஒழிய இதை ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கோ இல்லை ஒரு இதை அரசியலாக மாற்றுவதற்கோ எந்த பயனும் இல்லாமல் போகும். அப்போ இதனால் நம்மளால் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், டிவிகே வச்சு காங்கிரஸ் திமுக கிட்ட கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ எங்களுக்கு சீட்ஸ் அதிகப்படுத்தி கொடுங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கிற அந்த இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுது. திமுகவுடைய கூட்டணிக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கொஞ்சம் சரியுது. எல்லாரும் கொஞ்சம் அதிகமான சீட்ஸை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்லேருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து எல்லாருமே திமுக கூட்டணியில் எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு பிளேயர் உள்ளே இருக்கனால. அப்போ ஒரு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்க எவ்வளோ சீட்ஸ் கொடுக்க போகிறாங்க, இந்த கூட்டணிகள் எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும். அதே போல் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரும் மெகா கூட்டணியை வேறு ஃபார்ம் பண்ணிடுச்சு பிஜேபி. அண்ட் அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ விஜய் இந்த பக்கம் தனியாக நிற்கிற மாதிரி தான். இப்போ வரைக்கும் விஜய் கூட யாரும் போகல. அதுக்கப்புறம் நாம் தமிழர் அவங்க ஒரு ஸ்டடியாக எப்போ போல் தனியாக நின்று தனியாகவே அவங்க வாக்கு சதவீதத்தை ஏற்றிட்டு வராங்க. அப்போ இப்படி இருக்குது. ஸோ இங்கே விஜய் அவர்களுக்கான வாக்கு, நாம் தமிழருக்கான வாக்கு வந்து சீட்ஸாக எவ்வளோ கன்வெர்ட் ஆகுங்கிறத நம்மளால் உறுதிட்டு சொல்ல முடியல. திமுக வந்து அவங்களோட கூட்டணி அதே கூட்டணியிலே இறங்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் அடித்த அந்த காணொலிகள்லாம் வெளியே வந்திருக்கு. கிராமங்கள் எல்லாம் இப்போ எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஃபோனில் பேசுவாங்களா அப்பப்போ, அவ்வளோ வெறுப்பாக பேசுகிறாங்க திமுக மேலே. நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், நமக்கு வந்து இந்த கருத்தியல் திராவிடம் இந்த பார்வையில் ஒரு வெறுப்பு நமக்கு இருக்கும். இப்போ அந்த சாதாரண பாமர மக்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த திராவிட சித்தாந்தம் கருத்தியல் ஈவேரா சொன்ன கருத்து இதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் அவங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்கிறத பார்த்து தானே ஒரு பார்வை வரும். அவங்களாமே அவ்வளோ வெறுப்பாக பேசுகிறாங்க. என்ன அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு அப்படின்னு பார்த்தா, திமுக வந்ததுலேருந்து இந்த நிர்வாகம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்ட் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கணிசமாக ஏறிக்கொண்டே இருப்பது வந்து அவங்க மனதில் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம கருத்தியல் இதெல்லாம் ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று மேஜர் கன்சர்ன் என்ன, மக்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. என்ன அச்சம்னா, பாதுகாப்பு சார்ந்த அச்சம் என்பது உண்மையிலேயே அதிகமாக இருக்குது இன்றைக்கி திமுக ஆட்சியில். ஏன்னா அன்றாட செய்திகள் அவங்க பார்க்குறது, தமிழ்நாட்டில் கொலை நடக்காமல் இல்லை, கொள்ளை நடக்காமல் இல்லை, இது வந்து எல்லார் ஆட்சியிலையும் நடக்கும். ஆனால் கணிசமாக திமுக ஆட்சியில் இவைகள் அதிகரித்திருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இந்த ஒரு இம்மாரலாக வாழக்கூடியவர்களுடைய அந்த ஆட்டம் என்பது எல்லா ஊர்கள்லையுமே இப்போ படிப்படியாக அதிகரிச்சிருக்கிறத வந்து மக்கள் உணர்றாங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் போய் சேர்க்கல, மக்களே உணர்றாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க ஊரில் ஒரு ரவுடி இருப்பான், அவங்க இவங்களுக்கு வேண்டப்பட்டவனா, இந்த திமுக வேண்டப்பட்டவனா இருக்கும்போது அவனோட வளர்ச்சி, அவனுடைய அந்த அடாவடித்தனம்லாம் அங்கே அதிகரிக்குது இல்லை. நம்ம இது வந்து நம்ம கடந்து போயிட முடியாது. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற நபர் ஊடகவியலாளர்களை போட்டு அடித்து அது வீடியோ வருது, ஊடகங்கள் அதை வந்து பெரிதுபடுத்த முடியல, பேச முடியல. அப்போ இந்த பதட்டம் என்பது மக்கள் மத்தியில் அப்படியே இருக்குது. சார் அப்போ அந்த உளவியல் பயம்ங்கிறது வந்து இந்த முறை வேணாம் திமுக அப்படிங்கிற இடத்துல ரொம்ப மோசமாக இருக்கேன். இப்போ நான் வந்து எங்கள் ஊர்க்காரங்கிட்ட பேசும்பொழுது அவங்க ஐயோ இந்த முறையும் திரும்ப திமுக வந்துருச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுங்கிற அந்த ஒரு உளவியலுக்கு வந்துட்டாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை திமுக வந்து எப்படி சரி செய்ய போகுதுன்னு தெரியல. இவங்க வந்து நாங்கள் வந்து இலவசம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை லேப்டாப் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம்னாலும் இப்போ மக்கள் வந்து லேப்டாப் கொடுக்கும்போது நல்லதான், மாணவர்களுக்கு ஓகேங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. ஆனால் வாங்கின அடுத்த நிமிஷம் அவங்களோட வேலை என்னவா இருக்குது, அந்த அதில் இருக்கக்கூடிய இவங்களோட உருவங்களை அழிப்பதும் அதை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு போகுது. அப்படின்னா இவருடைய இலவசங்கள் இவர்களுக்கு பயன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ இந்த முறை திமுக மேலே இருக்கக்கூடிய பெரிய அளவு அதிருப்தி இது வந்து வாக்குகளுக்குள்ளே வரும்பொழுது எந்த அளவுக்கு இவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த பெரிய கூட்டணியாக ஒரு ஸ்திரமான கூட்டணியாக நீங்கள் இருந்தாலும் கூட அது வாக்கரசியலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுதுங்கிறது தெரியல. அப்போ திமுகவுடைய வாக்கு வங்கி பெரிய அளவு சரியாக போகிறதுங்கிறது நமக்கு தெரியுது. அதிமுக அந்த இடத்துல நம்பகத்தன்மை பெற்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய அளவு பெறல. காரணம் என்னன்னா, அதிமுகவோட லயபிலிட்டியாக பாஜக இருக்குது. பாஜகவோட அதிமுக இருக்கனால இந்த பாஜக வந்து அங்கங்கே சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கலவரம் பண்ணுறது, இல்லை அங்கே வந்து ஏதாவது மதம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு சென்சேஷன் பண்ணுறது, இது தொடர்ச்சியாக பண்ணிட்டு திருப்பரங்குன்றம் இந்த மாதிரியான விஷயங்களில் இது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துது. திருப்பரங்குன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே பெரிய அளவு இருக்காது. ஏதாவது ஊரில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அதை சரி செஞ்சுக்குவாங்க, இல்லை அரசாங்கம் தலையிட்டு முடிந்தவரை வந்து பாதகம் இல்லாத ஒரு முடிவை வந்து விரைவாக எட்டிடுவாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து அடுத்த ஒரு அயோத்தியா மாதிரியான ஒரு விஷயத்த இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறதும், சில சங் பரிவார அமைப்புகள் வந்துட்டு நாங்கள் வந்து இவங்களை விரட்டுவோம் அவங்கள விரட்டுவோம்னு பேச ஆரம்பிக்கும்போது அந்த தாக்கமும் அந்த பயமும் வந்து பார்த்திங்கன்னா மத சிறுபான்மையினர்களுக்கு வந்து பெரிய அளவு உருவாயிருக்கு. இப்போ இந்த மத சிறுபான்மையினர்களுக்கு இந்த பெரிய அளவு இந்த பயம் உருவாகிறதுனால இவங்களோட வாக்கு எந்த பக்கம் போகும். எப்பவுமே அதிமுக மேலே ஒரு அதிருப்தி வந்துருச்சுன்னா மத சிறுபான்மையினர்கள் வந்து திமுக பக்கம் போயிடுவாங்க. ஆனால் திமுக பக்கம் போகிறத இந்த முறை தடுக்கிறதுக்கு விஜய் பக்கம் வேற ஒரு, அப்போ மத சிறுபான்மையினர்கள் வாக்கு வேற ரெண்டாக உடையும் இந்த முறை. இப்போ இந்த ஜங்கும் என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்கிறதுல நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வாக்கு கண்ணாம்பின்னான்னு உடையுது. அதனால யார் வந்து அதிகாரத்தை இதில் அடைவாங்கங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் என்னோட உறுதியாக ஒன்று சொல்லலாம், இந்த அதிகாரத்தை அடைய போகிறவர்களும் கூட ரொம்ப ஒரு பெரிய வெற்றியில் அடைய மாட்டாங்க.
சரி. ரொம்ப ஒரு மார்ஜினல் இதில் கேப்ஸில் தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க. அந்த அடிப்படையில் தொங்கு அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கலாம். தொங்கு சட்டசபை அது இருக்குதானா இருக்கலாம். ஏன் இருக்கலாம் அப்படிங்கிறனா அது எப்போ நடக்கும் அப்படின்னா டிவிகே போன்ற கட்சிகள், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இந்த முறை சீட்ஸை செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த முறை இவங்களை போன்றவர்கள் வந்து எல்லா தொகுதிகளிலும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டுறதுங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறதை மட்டும் வச்சுக்காம இந்த மாதிரியான கட்சிகள் ஏதாவது ஒரு சில தொகுதிகளில் நம்மளால சீட்டுகளை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்து எந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்ஸ் செக்யூர் பண்ணலாம். எம்எல்ஏ சீட்ஸ் இவங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து அது இந்த முறை வந்து ஒரு பெரிய நெகோசியேஷன்ஸ்க்கு பயன்படும். குறிப்பிட்ட இடங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். அவங்களுக்கு வெற்றியாக அதை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அந்த ஒரு எம்எல்ஏவோட வேல்யூ என்பது இந்த தேர்தலில் வந்து நிச்சயம் வந்து தேர்தல் முடிவுக்கு பின்னாடி ஆட்சி அமைப்பதில் ஒரு பெரும் பங்காக அந்த ஒவ்வொரு எம்எல்ஏவும் பங்கு தருவாங்க. ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், நெக் டு நெக்கா இருக்கும். அதே போல தொங்கு சட்டசபையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அது பலனா இருக்கும். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு அது குறிப்பா இந்த பலன் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவிகே அண்ட் என்டிகே இவங்க ரெண்டு கட்சிகளுக்கு தான் வந்து சீட் கன்வர்ஷன்ல இந்த முறை வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்குங்கிறத நம்மளோட பார்வை, நம்ம இது வரைக்கும் ஆய்வு பண்றதுல, நம்ம கேட்கறதுல, நம்ம மக்களை அணுகி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வாக்கு சதவீதத்தை மட்டும் உயர்த்தி காட்டுறதுங்கிறது வச்சுக்காம ஏதாவது ஒரு சில ஒரு 5-6 தொகுதிகளை செலக்டிவாக ஒரு ஸ்டார் தொகுதிகளாக தேர்வு பண்ணி அந்த 5 இடத்துல ஒரு 5 எம்எல்ஏ நம்ம பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த முறை வந்து இவர்கள் வந்து ஒரு மேஜர் பிளேயராக மாறுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அது வரைக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் நீங்க, தமிழ் தேசியம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, நாம் தமிழர் கட்சி மீதான உங்களுடைய பார்வையில் விமர்சனம் இருக்கு. ஆனாலும் அவர்களுடைய பாதை வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படுறதுல ஒருத்தர் நீங்க. அவங்க சரியான பாதையில தானே போறாங்க. ஆனா ஏதேனும் ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்களே, ஏதாவது ஒரு வம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு நீங்க. இல்லை அதாவதுங்க இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த ஒரு கட்சி செய்யுது, அந்த கட்சி ஒரு தவறை செய்யும் பொழுது நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த சுட்டி காட்டும் போது ஒவ்வொரு கட்சிகள் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள்ங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அடுத்த செயல்பாடுகள் வந்து தீர்மானிக்கப்படும். இப்போ இப்போ சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஒரு வேட்பாளர்களுடைய செலெக்ஷனில் தமிழ் தேசியத்திற்கு முரண்பட்ட ஒரு வேட்பாளராக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கிறத நம்ம ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறோம். இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வேட்பாளரை மாற்றினாலும் மகிழ்ச்சி. இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க நம்ம வேலையை பார்ப்போம்னு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விமர்சனத்தை நம்ம முன் வச்சிட்டோம்னா அதுல இருந்து ஒரு எதிர் தாக்குதல் ஒன்று வருது பாருங்க. அந்த தாக்குதல் என்பது இன்னும் அடுத்த கட்ட விமர்சனங்களை நோக்கி அதை நகர்த்திடுது. இல்ல நீங்க எதிர் தாக்குதலை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மனநிலையில இருக்கக்கூடியவர் தானே நீங்க. சரி, யாரோ ஒருத்தர் தாக்கிட்டு போறாங்க, அதற்காக நாம் தமிழர் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியும்? இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு அஃபீஷியலா ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ சொல்றேன், இப்போ என்ன நடக்கிற பிரச்சனைகளே வச்சு நம்ம பேசுவோம். இல்லைங்க, வில்லிவாக்கம் ரோஷினி அவங்கள வேட்பாளர், ஒரு திருநங்கை ஒரு திருநர், யாருமே வேட்பாளர் கொடுக்கறது இல்ல. இந்த நாட்டுல யார் கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஆமா, கொடுக்கறது இல்ல. ஆமா, கொடுக்கறது இல்ல. எங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியா கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பை. இருக்கட்டும், ஒரு அங்கீகாரம் கொடுத்தாருல. அப்ப நான் எதை எடுத்து பேசுறேன்னா இல்ல அதை ஆதரிச்சு பேசுறேன்னா? ஆதரிச்சு தான் பேசுறேன். ஆதரிச்சு தானே பேசுனேன். அப்ப ஒரு திருநங்கையருக்கு வேட்பாளர் கொடுக்கும் பொழுது ஒரு திருநங்கையரை ஆதரிச்ச பாரிசாலன் மற்றொரு திருநங்கையருக்கு வேட்பாளர் கொடுக்கும் பொழுது ஆதரிக்க மறுப்பது என்கிறது மட்டும் தானே கேள்வியா இருக்கணும். இல்லைங்க, ஒரு செயலை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பதான் நம்ம வந்து அவங்க சமூக சேவைக்கா இல்ல, அவங்க அது இல்ல, அவங்க சமூக சேவை. ஆமா, சமூக சேவைக்கு பண்றாங்க. இல்ல 10 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழரையும் நான் உற்று நோக்கிட்டு வரேன் அந்த அம்மா சொல்றாங்க. நான் ஃபாலோ பண்றேன். அவங்க வந்து கட்சியில பொறுப்புல இருந்தாங்களா? இல்ல. அப்புறம் என்ன உற்று நோக்கிட்டு வராங்க? நீங்களும் தான் உற்று நோக்குறீங்க, நானும் தான் உற்று நோக்குறேன், எல்லாரும் தான் உற்று நோக்குறாங்க. மக்கள் சமூக பார்வையுடைய யாரா இருந்தாலும் எங்க அண்ணன் சீமான் இல்ல, அவர் என்ன தெரியுமா, தம்பி நீ நிக்கிறியாடா, நீ நிக்கிறியா, வா வா, நீ எல்லாம் நாட்டுக்கு தேவை, கேள்வி கேளு அப்படின்னு கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர். இதை நம்ம திமுகவிலயோ அதிமுகவிலயோ பிஜேபிலயோ போய் சீட் வாங்கிட முடியுமா? சவுக்கு சங்கர் எல்லாம் வந்து இப்ப வேட்பாளரா நிப்பாட்டன்னு அறிவிச்சவர் தானே. அந்த ஒரு பெருந்தன்மை அவருக்கு இருக்கு, அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு தேவைப்படும் போது சவுக்கு சங்கர் கூட தானே நிப்பாட்டேன்னு சொன்னாரு. மறந்துட்டீங்களா? ரோஷினி அப்படி நீங்க பொருத்தி பார்க்க வேண்டாம். அவங்கள போல ஒருத்தர் ஒரு வேட்பாளரா இருக்கணுமா வேண்டாமா? நான் சொல்றது என்னன்னா, அவங்கள போல ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவங்க திருநங்கையாக இருப்பது நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எல்ஜிபிடிக்யூ அமைப்புல ஒரு செயலாளர். அப்ப அந்த எல்ஜிபிடிக்யூ அமைப்போடைய கருத்தியலை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்ங்கிற பொருள் வருது. அது தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரும் பாதகமாக இருக்கும். விமர்சிக்கிறோம்.
அதை நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறோம். அந்த வேட்பாளரை நீங்கள் நிப்பாட்டும் போது தமிழ் தேசியம் ஆதரவாக இருக்காதுங்கிறோம். இதில் என்ன பிரச்சனை? இல்லை, எல்ஜிபிடிக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குங்க. அது ஒரு பாதை, அவங்களுடைய பணிகள்ல அது ஒண்ணு. சரிங்களா? இப்ப தமிழ் தேசியத்தை நோக்கி அது வரக்கூடாது. ஒரு தகுதியான அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாங்களா அவங்க? அதாவது இங்க பாருங்க, அவங்க ஆசைப்படுறது போறது இது பிரச்சனை இல்லை. அவங்க நாம் தமிழில் வந்து சேரணும்னா இவங்க வந்து எல்ஜிபிடி அமைப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றதுல எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க செயலாளர், ஒரு என்ஜிஓட எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டா செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓல அவங்க செயலாளர். நாம் தமிழரோட ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இப்போ சீமான் அவர்கள் எல்ஜிபிடிக்கு ஸ்டாண்ட்ல என்ன பேசியிருக்காரு? பேசினாரா இல்லையா? ஒரு பிரபல ஊடகத்தில் ஒரு கேள்வி பதில் செக்ஷனில் தெளிவாக சொன்னார்ல, நாங்கள் வந்து இயற்கைக்கு முரணான விஷயங்களுக்கு வந்து ஆதரவு தரமாட்டோம், எங்களோட இயக்கம் ஆதரவாக இருக்காதுன்னு சொன்னார்ல. இப்போ ஏன் இந்த மாற்றம்னு கேட்குறோம். இதுதான் விமர்சனம். ஆதரவாக இருக்காதுன்னு சொன்னீங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆதரவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதே செயல்பாட்டில் வேறு ஒரு என்ஜிஓவில் வேலை செய்து கொண்டு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு, அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க வேணால் பார்வையாளராக இருந்திருக்கலாம், அவங்க சீமான் அவர்களை வந்து யூடியூப்லையோ இல்லை வலைதளங்களையோ பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கட்சியில் அவங்க எந்த பொறுப்புலையும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கிடையாது. யாரோ ஒருத்தர். ஆனால் அவங்களுக்கு தகுதி எங்கேருந்து வருது? அவங்களே வந்து ஒரு இரவிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த ட்ரஸ்டோட நிறுவனர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க, செயலாளருங்கிற பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க செயலாளராக இருக்கிறாங்கங்கிறத காட்டுறதே யாரு? நீங்கள் தான் காட்டுனீங்க. அப்போ இது என்ன இரட்டை நிலைப்பாடுங்கிற கேள்வியை வைக்கிறோம். இது இரட்டை நிலைப்பாடு தான், வெளிப்படையான இரட்டை நிலைப்பாடு. அரசியல் பாதையில வராங்க. இன்னொன்னு தமிழ் தேசிய அரசியல் வட்டத்துக்குள்ள வரும்போது நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் டிக்டேட் பண்றது தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? இல்ல, அவங்க அப்படிலாம் இல்லை. அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த தமிழ் மக்களுக்கு வந்துட்டு இந்த எல்ஜிபிடிக்கு வந்து சரியான விஷயம்ங்கிறத வந்து நாங்க போய் அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு அவங்களே டிக்ளேரும் பண்ணியிருக்காங்க. காணொலிகள் இருக்கு. இப்போ அதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு நாம் தமிழர்ல மேடையில் ஏறினது பிறகாக ஏதாவது சொல்றாங்களா? ஆமாங்க, நாம் தமிழர்ல வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த பேட்டியே இருக்கு. இவங்க கூப்பிட்டு எடுக்கிற பேட்டிகள்ல தான் அவங்க அதை சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க ஒரு செயல்பாடை வைத்துக்கொண்டு இல்லைன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்தை வைத்துக்கொண்டு நீங்க அதை ஒரு குற்றச்சாட்டா மையப்படுத்தி இவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, இதனால தமிழ் தேசியம் கெட்டு போச்சு, இல்ல தமிழ் தேசியம் கூடாதுங்கிறதுல தமிழ் தேசியம் தடமாறுதுன்றீங்க. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா நாங்க சொல்லல, அந்த உரிமை எங்களுக்கு கிடையாது. அது ஒரு வேற கட்சி. அந்த கட்சி யாரை வேட்பாளர் நிப்பாட்டணும் நம்ம முடிவு பண்ணி யார் ஏந்தணும் யாரு தூக்கணும்ன்றதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு. அது விமர்சனங்க. ஆமாங்க, விமர்சனங்க. யார் வேணாலும் புலிக்குடியை தூக்கலாமா? அதுக்குன்னு ஒரு தரம் வேண்டாமா? தராதரம் வேண்டாமா? ஒரு ஓரணெச்சரிக்கை செயல்பாட்டாளர்களை கொண்டு வந்து நீங்கள் வந்துட்டு அதை நியாயப்படுத்தி அதை தமிழ் சமூகத்துக்குள்ள நீங்கள் நியாயப்படுத்துறது மாதிரியான ஒரு ஆட்களை கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, நாங்கள் அதை நியாயப்படுத்தல, இயற்கைக்கு முரணானதை நாங்கள் மறுக்கிறோம்ங்கிறீங்க. மறுபக்கம் என்ன பண்றீங்க? அதனால வேலைகளே செய்றீங்க. இல்ல, கொள்கை அதனால தடம் மாறி போறதா வச்சுக்கவும் முடியாது. அதனால நம்முடைய தமிழ் தேசிய கொள்கை வந்து நீர்த்து போயவும் செய்யாது. நீங்களே சொல்றீங்க, போற போக்குல யாரை வேணாலும் கை காமிச்சிட்டு நில்லுப்பா நீ நிக்கிறியா ஆசைப்படுறியான்னு கேட்டு அவர் நிப்பாட்டி விட்டுருவாரு. இல்ல எல்லாம் அப்படி கிடையாது. அண்ணன் யார் இவன் சரியானவனா நாட்டுக்கு? அப்படி நான் கேட்கிறேன், அப்ப இவங்க சரியானவங்களா? அவங்க ஆமா ஒரு மாற்றம் தேவை. சரியானவங்க இல்லைங்கிறேன் நான், அவ்வளவுதான் விஷயம். அவங்க சரியானவங்க இல்ல. அவங்க சரியானவங்கன்னா எப்படி சரியானவங்க? எல்ஜிபிடிக்கு ப்ரொபகண்டாவை குழந்தைகிட்ட போய் ஸ்கூலா போய் பேசுற ஒருவர் சரியானவர் அப்படின்னு சீமான் அவர்கள் நினைக்கிறாருன்னா ஒண்ணு சீமான் அவர்கள் சரியானவரா அப்படிங்கிற கேள்வி. நாம் தமிழர்ல இது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. உள்ளார வில்லிவாக்கம் பகுதியில யாராவது சொல்றாங்களா? இல்ல, ரோஷினி வந்து நம்ம கட்சி வேட்பாளரா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் அல்ல அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லிதான் இந்த கருத்தை நீங்க பேசுறீங்களா? இது நான் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நாம் தமிழ் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது அவங்களோட முடிவுங்க. நான் மக்கள் ஆதரவு கொடுக்க கூடாதுங்கிறேன். இந்த வேட்பாளருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க கூடாதுங்கிறேன். நான் தமிழ் தேசியத்தையே ஆதரிக்காதீங்கன்றீங்க. அப்போ அப்படி இல்ல, அதான் மீனிங். அப்ப எல்ஜிபிடிக்கு தான் தமிழ் தேசியங்கிறீங்க நீங்க, அப்படியா? அதுதான் தமிழ் தேசியம். ஒரு சின்ன ஒரு இதுங்க. அதை விட்டுட்டு வர சொல்லுங்க. அந்த 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 நிறுவனத்தில் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு ரிசைனிங் ஆர்டரை கொடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப பிரச்சனை முடிஞ்சதுல. ஆனா நீங்க எடுத்த உதாரணம் இந்த காவாலியா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆனதை வச்சு எடுத்து வச்சு ஹைலைட் பண்ணீங்க. அது வந்து அது ரொம்ப ஒரு என்ன ஹைலைட் பண்ணோம்? காவாலியா பாட்டு ஆடுறவங்களுக்கு எதுக்கு புலிக்குடி, அவங்க எதுக்கு நம்ம மேடையில ஏறணும்? அப்ப காவாலியா பாட்டு ஆடுறவங்களுக்கு புலிக்குடி கொடுக்கலாமா? இப்ப வீட்ல நீங்க டான்ஸ் ஆட மாட்டீங்களா? பாட்டு கேட்க மாட்டீங்களா? காவாலியா பாட்டு வேணா அதெல்லாம் கேட்க கூடாது. ஐட்டம் சாங் அது பேர் ஐட்டம் சாங். அதனால என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐட்டம் சாங் தான் ஆடிட்டு இருப்பீங்களா எல்லாரும் குடும்பமா உட்காந்துக்கிட்டு? அதுதான் ஒரு நல்ல வாழ்வியலா? தப்புனா தப்புங்க. சரி, விஜய் வந்து மேடையில் ஆடுறாப்புல விமர்சிக்கல இவங்களாம். அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. உங்கள் வேட்பாளர் ஆடலாம், ஆபாச பாட்டுக்கும் கூட ஆடலாம்,
விஜய் ஆடக்கூடாது. ஏங்க, கடந்த நான் சொல்றேன் காலத்துல- விஜய் கடந்த- ஆடினதும் பக்குவம் இல்ல, இவங்க ஆடுறதும் பக்குவம் இல்லைங்கிறேன். அவங்க பக்குவம் சொல்றாங்க, இல்லாதவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு இன்ஸ்டா பதிவுல வீடியோ போட்டேன், அன்னைக்கெல்லாம் கூட வியூஸ் போடல. உங்களை போன்றவங்கலாம் பேசி இன்னைக்கு அந்த வீடியோ வியூஸ் போக வச்சுட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. ரோஷினி இப்படி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆனாலும் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க? ரோஷினியும் யாருக்கும் தெரியாதுங்க. அவங்களுக்கும் தமிழ் தேசியம் எந்த தொடர்பும் கிடையாதுங்க. இப்போ அதை தாங்க எங்கள் தலையில் வந்து கட்டுறீங்க, அதாங்க பிரச்சனை. அவங்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட்டு. ஒரு எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட்டை ஒரு தமிழ் தேசிய கட்சியில் நீங்கள் வேட்பாளரை நிப்பாட்டுவது மூலமாக இன்னொன்று, இப்போ இதே எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அங்கே வேட்பாளர்கள் தான். இன்னும் 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம எதுவும் நோண்டலை. காரணம்னா அவங்க நாம் தமிழரில் இருக்காங்க. அவங்க நாம் தமிழர் இருக்காங்க, இருந்துக்கிட்டு அவங்க எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க பிரச்சனை. ஆனால் இவங்க எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்டாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களை நாம் தமிழர் தேர்வு பண்ணுது. அப்போ அந்த இடத்துல விமர்சனத்தை வைப்போம். ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க, அதுல எதுவும் உங்களுக்கு எல்ஜிபிடிக்கு மாறுபட்ட ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ங்கிறது வேற, எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட் எனக்கு தெரியுங்க, அந்த வித்தியாசமா தெரியாது எனக்கு. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா என்ன? அவங்க சமூக சேவை பண்றவங்க. சமூக சேவை பண்றவங்க. எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட் என்னன்னா எல்ஜிபிடிக்குங்கிற சமூகத்தை உருவாக்குறவங்க. இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்ஜிபிடிக்குங்கிற சமூகம் வந்து யாரும் பிறப்பு அடிப்படையில் வரதில்லை. அவங்க வந்து நம்ம குழந்தைகளை மாற்றி தான் எடுத்துக்க முடியும். நம்ம குழந்தைகிட்ட ஓரின சேர்க்கைலாம் தப்பு இல்லைப்பா, சரியான விஷயங்கள் தான்ப்பான்னு சொல்லி 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 புரிய வச்சு அவங்கள ஓரின சேர்க்கையாளரை மாற்றி எடுத்துக்குவாங்க, ரெக்ரூட் பண்ணி. மாற்றுப்பாலினத்தவர் சமத்துவம் இங்க பேசுறாங்க எல்லாருமே. யாருமே அதற்கான அடையாளத்தை கொடுக்கறதுல, அங்கீகாரம் கொடுக்கறதுல. சீமான் கொடுக்கும்போது அதுல அதே நீங்க பிரச்சனை நீங்க பாருங்க. இப்ப யாருமே செய்யாத ஒரு சீமான் செய்யும்போது நீங்க கேள்வி எழுப்பி, ரோஷினிங்கிற ஒரு பெண் அவங்க திருநங்கைங்கிற பார்வையில பாக்குறீங்களே, இங்க ரோஷினிக்கு பதிலா ரோஷன் ஒரு ஆண் இருந்தாலும், இல்லை வேற ஏதாவது ரோசிக்காங்கிற பேரில் ஏதாவது ஒரு முழுமையான பெண் இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். காரணம், நாங்கள் வந்து இவங்க திருநங்கைங்கிறதுக்காக எதிர்க்கல, புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிறது எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட், எல்ஜிபிடிக்கு இயக்கத்தில் செயல்படுறவங்கனால தான் எதிர்க்கிறேன் நான். இதை திருநங்கைங்கிறதுக்காக எதிர்த்துருந்தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் தேவியை எதிர்த்துருக்கணும். நாங்கள் எதிர்க்கலை. அவங்களும் ஒரு நட்பணி மன்றம் வச்சுருந்தவங்க தான். அவங்க வந்து வயதான முதியோர் இல்லை ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் இவங்க வந்து ஒரு எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட். இவங்க ஸ்கூலாக போகிறவங்க. ஸ்கூலாக போயிட்டு நம்ம குழந்தைங்கிட்ட செக்ஸுவல் அவேர்னஸ் கொடுக்குறேங்கிற பேரில் எல்ஜிபிடிக்குவை திணிக்கிறவங்க. அதற்காக உலக வல்லாதிக்க சக்திகளிடமிருந்து ஃபண்ட்ஸை பெற்று தான் இந்த இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க. எல்ஜிபிடிக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். அந்த ட்ரஸ்ட் எல்லாமே பெரிய அளவு சப்போர்ட்லேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இந்த எல்ஜிபிடிக்குனால இது நடந்த பிரச்சனைகள், இருக்கக்கூடிய சிக்கல்கள், உளவியல் பிறழ்வுகள். இப்போ நான் எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறீங்களே, நான் கேட்குற கேள்வி 2 கேள்வி தான் நான் வச்சுருக்கேன். நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, 2 கேள்வி. அந்த கேள்வியை நான் வச்சுறேன். 2 கேள்வி. ஒரு கேள்வி, பியூபர்ட்டி பிளாக்கர்ஸை அங்கீகரிப்பீர்களா? பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளை நீங்கள் அங்கீகரிக்க போகிறீர்களா? இந்தியாவில் இது வரைக்கும் அதுக்கான அங்கீகாரம் கிடையாது. இனிமேல் அங்கீகரிக்க போகிறீர்களா? அதே போல் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி 18 வயசுக்கு மேலே தான் பண்ணணும். ஆனால் ஒட்டுமொத்த எல்ஜிபிடிக்யூ அமைப்புகளும் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரியை குழந்தைகளுக்கிடமே பண்ணணுங்கிற கோரிக்கை முன்வைக்கக்கூடியவர்கள். இல்லை, எல்ஜிபிடிக்யூடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டி வந்து ரோஷினி கிடையாது. அவங்க ஒட்டுமொத்த அத்தாரிட்டி ரோஷினி ஒருத்தர். அதில் அவங்க ஒருத்தர். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி 18 வயசுக்கு மேலே தான் இருக்குது இந்தியாவில். ஆனால் அந்த செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரினா என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஆணாகவோ இல்லை பெண்ணாகவோ மாறணும்னு நினச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, அந்த சர்ஜரியை இந்தியாவில் 18 வயசுக்கு முன்னாடி எந்த டாக்டரும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை நிறுவனத்துக்காக இப்ப நாம் தமிழர் களத்துல அவங்க வரலீங்க. நாம் தமிழர் மேடைக்கு அதுக்கு வரலீங்க. அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நீங்க வாங்க. இங்க பாருங்க, எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிஸ்ட்டை ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு போகுது அப்படின்னா அந்த இயக்கத்தின் மீது சந்தேகம் என்பது வரதான் செய்யும். நீங்க சந்தேகம் பட தேவையில்ல. சீமானனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரூட்டை கொண்டு வந்து இது ஒரு விவாத பொருள் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்காது. அவரு அந்த இடத்துல தேவை. ட்ரம்ப் அமெரிக்கால ஜெயிச்சாரு. எதற்கு வந்து ட்ரம்ப் வந்து 2 பாலினங்கள் தான் பேசினாரு? சொல்லுங்க, இதுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுங்க. ட்ரம்ப் எதுக்கு சொன்னார் 2 பாலினங்கள் தான் மனிதர்களிடம் இருக்கிறதுன்னு ட்ரம்ப் சொன்னாரு. அதை ஒரு பிரச்சாரமா பயன்படுத்தினாரு. எதனால இதை சொன்னார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப இந்த எல்ஜிபிடிக்யூ ஆக்டிவிசம்ங்கிறது ஒரு லெவலுக்கு மேல வளரும் பொழுது அது எவ்வளவு பெரிய சமூக சிக்கல்களை ஏற்படுத்துதுங்கிறது அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கால வாழக்கூடிய இந்தியர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம உறவுகள் யாராவது ஒருத்தவங்க அமெரிக்கால போய் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அங்க நடக்கிற கூத்து என்னன்னு.
குழந்தைங்க எந்த அளவுக்கு குழம்பி போறாங்கன்னு பாருங்க. நீங்க இவ்வளவு சீரியஸா யோசிக்க வேண்டாம். நீங்க எப்பவுமே அந்த டீப்பா ஆழ்ந்து ஆய்வு செய்யறவரு. அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இதனால நாம் தமிழருக்கு எந்த பாதிப்பு இல்ல, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்ல, நான் ரோஷினியால் எந்த பாதிப்பும் கிடையாது நாட்டுக்கு. வருங்காலத்துல நடக்க போறதை தாங்க முன்கூட்டியே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறை ஒரு ரோஷினியால் இதை எதுவும் பண்ணிட முடியாது. ஒரு ரோஷினியை நீங்க அங்கீகரிக்கிறது மூலமா இதை அங்கீகரிப்பதாகத்தான் பொருள். ஒரு எல்ஜிபிடி ஆக்டிவிசம் பேசுறவங்க கூட தமிழ் தேசிய தளத்துல வந்து நிக்கலாம், செயல்படலாம்ங்கிறது இந்த தமிழ் தேசிய தளத்துல எல்ஜிபிடிக்குவை நார்மலைஸ் பண்றதாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய இது வேறையாக பார்க்கப்படாது. இந்த விஷயத்துல வந்து இவர்கள் செய்தது இவர்களுக்கு பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும். தமிழ் தேசியத்திற்கும் பெரிய பின்னடைவை கொடுக்கும். இல்ல, இதுக்கு தமிழ் தேசியம் எங்க பின்னடைவாக போகுது? என்னங்க இது? தமிழ் தேசியம் வந்து தமிழர் வாழ்வியலை காப்பாத்துமா காப்பாத்தாதா சொல்லுங்க? அதுக்காக தான் நின்றுருக்காரு, அதுக்காக தான் போராடிட்டு இருக்காரு. தமிழர் வாழ்வியலா இது? ஓரண சேர்க்கை தமிழர் வாழ்வியலா? எங்க அவரு ஓரண சேர்க்கைக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது வாழ்வியலா? 10 முயற்சிகள்ல நீங்க ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தையும் நீங்க பால்படுத்துறீங்க. நீங்க வந்து ரொம்ப கலங்கப்படுத்துறீங்க. சரிங்க, தப்பு அது இல்ல. கலங்கி விட்டுறாங்க. இப்பதான் கொஞ்சம் ஒரு தெரிஞ்சு டம்ளர் வந்திருக்கு. பால் தரேன், ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலந்து விடுறேன், குடிங்க. ஒரு டம்ளர் பால் தரேன், அதுல ஒரு சொட்டு விஷத்தை கலந்து கொடுக்குறேன், குடிங்க. ஒரு சொட்டு தான் நான் கலப்பேன், அதுக்கு மேல ஒரு இதுவும் கலக்க மாட்டேன், ஒரே சொட்டு. நீங்க அப்படி 234 பால் சொட்டுகளுக்கு கூட ஒரு விஷ சொட்டு ஒப்பிடுறீங்க. ரொம்ப தன்மையா இருக்கிறவங்க மாதிரி நான் அவங்களுடைய சில பேட்டிகள் பார்த்தேன். அவங்க என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க எல்ஜிபிடிக்கு எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்கல்ல. அவங்க அதுக்குள்ளதான் இருக்க போறாங்க. அதை விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்ல போறாங்களா? சொல்லுங்க. இல்ல, ஜெயிக்க போற தமிழ் தேசியத்தை, முன்னேறி வர்ற தமிழ் தேசியத்தை எதையாவது ஒரு குறை சொல்லி மீண்டும் நம்ம அதே இடத்துல நிறுத்த பார்க்க போறோமா? இந்த இது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசிய போர்வை போத்திக்கிட்டு இந்த உலக வல்லாதிக்க சக்திகளுக்கு துணை போற மாதிரி செயல்பட்டு இருந்தா விமர்சனம் வரதான் செய்யும். இதை நம்ம பதிவு பண்ணி தான் சீமான் மேலேயே கரையை கொண்டு போய் வேற யார் மேல சொல்லுங்க? யாருக்கு அப்ப சீமான் தேர்ந்தெடுக்கலையா இவங்கள? சொல்லுங்க, யார் தேர்ந்தெடுத்தா? அப்ப அதுவும் கூட ஆய்வு பண்ணாம தேர்ந்தெடுத்தீங்களா? இது தப்புங்க. தப்புனா தப்புங்க. நாங்க எதுக்குங்க வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கணும்? நாங்க ஏன் சப்பக்கட்டு கட்டணும்? சப்பக்கட்டை கட்டி நாளை பின்ன எங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தோட வாழ்வியலை சிதைக்கிறதுக்கு நாங்க துணை போகணுமா? நீங்க எதுக்கு துணை போறீங்கன்னு தெரியல. அதுக்கு நீங்க தான் விளக்கம் கொடுக்கணும். உங்க சந்தேகமே சரியான சந்தேகம் இல்லை அப்படின்னு நான் இதுல என்ன சரியான சந்தேகம்? அவர் சரியான, எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி உட்காந்துக்குது, ஏடிஎம்கே கூட்டணி, விஜய் கூட கூட்டணி உட்காந்துக்கிறாரு. ஏன்னா சீமான் சரியா அவர் பாட்டுக்கு வேட்பாளர் போட்டு தமிழ்நாடு பூரா சுத்திட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க எதையாவது ஒரு புள்ளியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு விரிவாக்கம் வேட்பாளர் வச்சுக்கிட்டு என்னமோ புதுசா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏதோ தப்பு நடக்குது, ஆபத்து நடக்குது. நான் பேசவே இல்லையா முன்னாடி? இதுக்கு முன்னாடி நான் பேசவே இல்லை. பேசியிருக்கீங்க. எத்தனை வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன்? ரொம்ப வருஷமா பேசியிருக்கீங்க. என் பேட்டிலே பேசியிருக்கீங்க, உங்க பேட்டிலே பேசியிருக்கேன், பல ஊடகங்கள்ல நான் பேசியிருக்கேன். நான் என்னோட கருத்தியலுக்கு தானே உண்மையா இருக்க முடியும். ரைட், பயப்படாதீங்கன்னு நான் சொல்றேன். பயம் வேண்டாம். ஒன்னும் அப்படி ஒன்னும் அச்சப்படுற மாதிரி நடந்துராது. நடக்கும். ஏன்னா இது நாளைக்கு தமிழ் தேசியத்தை கேள்வி கேட்கும். நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ தமிழ் தேசியத்தை குறை சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக காரர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லி குறை சொல்லுவாங்க? இப்போ நாங்களும் தான் முருகனை கும்பிட்றோம், நாங்களும் தான் முருகனை வந்து பெரிய அளவு முன்னிலைப்படுத்துகிறோம், பொங்கலை கொண்டாடுறோம், தமிழர்களோட பண்டிகைகள் வாழ்வியல்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மேலே தூக்கி பேசுகிறோம், வரலாறு பேசுகிறோம், தமிழ் மன்னர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் வாதிகள் எங்களை எந்த இடத்தில் விமர்சிக்கிறார்கள்? ஆன்டி நேஷனலிஸ்ட்ன்றாங்க. ஆன்டி நேஷனலிஸ்ட்டுங்கிறது ஒன்று, அது வந்து காங்கிரஸ்காரனும் சேர்த்து விமர்சிப்பான். ஆர்எஸ்எஸ் மட்டும் விமர்சிக்கிறத சொல்கிறேன். கலாச்சாரத்தை கெடுப்பார்கள், கலாச்சாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள்ங்கிற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்களா? சரி, இப்போ இதுக்கு ஒரு வலுவான சான்றாக இது அமையும். இதை நாங்கள் ஏற்கலை. ஏன்னா சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். தமிழ் தேசியம் இதை பொதுவாக ஏற்கவில்லைங்கிறத தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதை ஏற்காது. சீமானின் பாதை, நாம் தமிழரின் பாதை சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. போகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பாதை சரியா போகட்டும். அதில் இந்த வில்லிவாக்க பாதை வந்து தவறாக இருக்குது, இவ்வளோதான் விஷயம். இந்த வில்லிவாக்க தொகுதியிலே இவங்க எடுத்திருக்க முடிவு தவறான முடிவு, அதற்கு அவர்கள் வருந்துவார்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அந்த முடிவுக்கு அவங்க வருந்துவாங்க, அது காலத்திற்கும் அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். நீங்க திருமாவளவன் சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஒரு சந்தேகத்தை விதைக்கிறீங்க. திருமாவளவன் சொல்றாரு இவங்கெல்லாம் போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ஆழமா சொல்லிட்டே இருக்காரு. அதனாலதான் நான் விரைவில் ஒரு தமிழ் தேசிய மாநாடு, எழுச்சி தமிழ் தேசிய மாநாடு நடத்த போறேன்னாலும் சொல்றாரு. நீங்க அதுக்கும் இதையும் பொருத்தி வச்சு நீங்க திருமாவளவன் நிக்கிற இடத்துல இருந்து நின்னு பேசுற மாதிரி. திருமாவளவன் தான் ஓரண சேர்க்கைக்கு எல்ஜிபிடி இல்ல, நான் நீங்க எடுத்த விமர்சிக்கிறேன் அந்த இடத்துல சீமான் பாதை தடமாறி போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா, அதே மாதிரி நீங்க பொருட்பட வைக்கிறீங்க. நான் வந்து கேட்கறது உங்க பாதை தடமாறி போகுதுன்னு இல்லை, உங்க பாதை நீங்க போட்டுக்கிட்டு போறது அது தமிழ் தேசிய பாதை இல்லைங்கிறேன் நான். தமிழ் தேசிய பாதை வேற, இது வேற. அப்படி இல்லை ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா வாங்களேன்,
பேசுவோம். ஒரு லைவில் கூட நீங்கள் செய்வது சரின்னு சொல்லி பேசுங்க பார்ப்போம். உங்களால் பேச முடியாது, மழுப்புறீங்க எல்லாம். இந்த இடத்துல நீங்கள் எடுத்த முடிவு தவறானவர்களுடைய பேச்சை கேட்டு தவறான முடிவு எடுத்திருக்கிறீர்கள்ங்கிறது தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதற்கான விலையை கொடுத்து தானே தீரணும். ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அதற்கான விலையை நம்ம கொடுக்கணும்ல. அந்த விலை தான் இது. என்னுடைய எதிர்ப்பு தான் அதற்கான விலை. அதுதான் நான் இங்கே நான் இதை எப்படி பதிவு செய்யாமல் போக முடியும்? அப்புறம் என்கிட்ட கேட்க மாட்டாங்களா? என்னங்க பாரி நீங்கள் வந்து தமிழ் தேசியம் அதுன்னு சொல்கிறீங்க, கடைசியில் தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி தானே வந்து ஓரண எச்சரிக்கை இதெல்லாத்தையும் அங்கீகரிக்குது ஆதரிக்குதுன்ட்டு வந்து கேட்டா இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்க முடியும்? நாம் தமிழர் ஜெயிக்கணுமா வேண்டாவா, தமிழ் தேசியம் ஜெயிக்கணுமா வேண்டாவா? அந்த கேள்வி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, சீமான் அவர்கள்ட்ட கேட்கணும். நான் உங்ககிட்ட தாங்க கேட்கறேன். அது அவங்க பிரச்சனை. யாருமே கண்டுபிடிக்காத ஒரு குறையை தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்காத குறை கிடையாதுங்க. இது வேணா மக்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய குறை. இப்போ ஒரு மணல் கடத்தல் நபர், அந்த மணல் கடத்தல் நபரை வந்து இப்போ வந்து வேட்பாளராக அறிவிக்கிறோம் அப்படின்னா அது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாதா? எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அந்த மணல் கடத்தல்ங்கிறது ஒரு தவறுங்கிறத உணர்ந்த மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இங்கே இந்த எல்ஜிபிடிக்குங்கிற விஷயம் வந்து பெரும்பான்மை தமிழர்களுக்கு இன்னும் புரியல. ஆனால் இது புரிதல் வரும் பொழுது இது பெரிய அளவுக்கு நமக்கு பின்னடைவை ஏற்படுத்திட்டு போயிருக்கும். அப்போ அந்த புரிதலை நம்ம இங்கே மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதனால நடக்கக்கூடிய சதி திட்டங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபண்ட் என்ன. ஒவ்வொரு வருடமும் இந்த பிப்ரவரி மாதம் தான் ஆரம்பிப்பாங்க இந்த பரேடு அதுன்னு போட்டு. அங்கெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் நாளைய இளைஞர்களுடைய கலாச்சாரமாக மாறிக்கு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இதுலாம் ஓரண சேர்க்கைக்கான மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வருது, ஆட் வருது. இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொபகண்டாவை புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட உளவியலா அது வந்து இயற்கையாக நடக்கிறதுங்கன்னு ஒரு தொடர்ச்சியாக ஒரு கோயபிள்ஸ் தத்துவம் மாதிரி பொய்யை தொடர்ச்சியாக சொல்லி உங்களை மூல செலவு செய்கிறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்று தவறு இல்லைன்னு சொல்லி அந்த தவறுங்கிற அந்த ஒரு பார்வையிலிருந்து அதில் நகுத்துறது, கடைசியில் அதை நார்மலைஸ் பண்ணுறது. இதை நார்மலைஸ் பண்ணுறதுலாம் என்ன? இப்போ இது குடும்பங்கள் உடையும், வேறு என்ன உடையும்? குடும்ப வாழ்வியல் சிதையும், பெரிய கேள்விக்குறியாகும், பாதுகாப்பற்ற சூழல் குழந்தைகளுக்கு உருவாகும். இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில். அதுவும் இதெல்லாம் வெளிநாடுகளில் மக்கள் தொகை அதிகம் கிடையாதுங்க. மக்கள் தொகை அதிகம் இல்லாத வெளிநாடுகளில் இவ்வளோ பிரச்சனை இது ஏற்படுத்துதுன்னா மக்கள் தொகை அவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளில் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு பூதாகர பிரச்சனையாக வந்து மாறி நிற்கும். அதனால தான் இவைகளை முளையிலேயே கிள்ள வேண்டும்ங்கிறதுல தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். முளையிலே கிள்ளணும்னு நாங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு தமிழ் தேசியத்திற்கு ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை அங்கீகரிச்சுட்டு மாதிரி ஒரு வேலையை பண்ணும்பொழுது நாங்கள் எப்படி எதிர்க்காம இருக்கிறது? இல்லை, நான் இப்படியும் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் சீமான் இது இல்லைப்பா சரியான பாதை, நீ ரோஷினி இப்படி வாப்பா இதுதான் சரியான பாதைன்னு எங்கள் அண்ணன் சரியான பாதை கூப்பிட்டு வர. அப்போ ரோஷினி அவங்க என்ன சொல்லணும்னா, எங்கள் அண்ணன் வந்து எல்ஜிபிடிக்கு சார்ந்த செயல்பாடுகள் தவிர திருநங்கைகளுக்கான வாழ்வியலுக்கான ஒரு செயல்பாடுகளை மட்டும் நான் நீ செயல்பட போகிறேன்னு தான் பேசணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, எல்ஜிபிடிக்கு சார்ந்த புரிதலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அவங்களே பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த கேள்வி நீங்கள் ரோஷினி அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அவர் ஒன்று சொல்கிறார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, யார் சொல்கிறதுங்க உண்மைன்னு? ஒன்றா சீமான் அவர்கள்ட்ட கேளுங்க, இல்லை அந்த வேட்பாளர்கிட்ட கேளுங்க. ஆனால் நான் வந்து தப்புனா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேங்கிறத நம்ம சொல்லித்தான் தீரணும். அதை நம்ம சொல்கிறோம். அதை அவங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள பக்குவமெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அப்படியே தயத்தக்கன்னு ஒரு குரூப் குதிக்குது. ஏங்க ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, செயல்படுறாங்க. எந்த ஐடி விங் பொறுப்பாளரும் வந்து ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் ஃபேக் அக்கௌண்ட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஒரு நாய் மாதிரி எல்லாரும் போய் கடிக்கிறதுக்கு ஒரு 10 நாய்களை வளர்த்து வச்சுருப்பாங்க. இது எல்லா கட்சியும் பண்ணுறது தான். இது விதிவிலக்கெலாம் இல்லை, எல்லா கட்சியும் பண்ணுறது தான். இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பண்ணலைன்னு சொல்லலை. ஆபாசமாக பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒருங்கிணைக்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே பேசுகிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாகவே இதை பேசுகிறீங்க. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவுங்கிறதெல்லாம் உணர்ந்து தான் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி அந்த வெறிநாய் பிடிச்ச மாதிரி என்னை கடிக்கிற குரூப்லாம் யார்? அந்த 10 ஃபேக் ஐடி தான். அந்த 10 ஃபேக் ஐடி இங்கேயும் வந்து கடிக்குங்க, உட்காந்துட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு இதே வேலை. இந்த வேலை இதுதான் தமிழ் தேசியமா? கேட்ட கேள்வி 2 பியூபர்ட்டி பிளாக்கர்ஸுக்கு, செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரிக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி 18 வயசுக்கு மேலே தான் பண்ணணும்னு சொல்ல போகிறீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எல்ஜிபிடி அமைப்புகளே உங்களுக்கு எதிராக மாறிடும். இந்த அரசியல் போரில் இப்போ என்ன பேசணுமோ நாம் தமிழர் அந்த விவாதத்தை கொண்டு போட்டோம். அதுதானே நல்லதா? விஜயை திட்டணுமா? வேற என்ன பேசுறாங்க சொல்லுங்க. இது என்ன சொல்லுங்க, ஒரு வாதமா? வேற என்ன? விஜய் திட்டுறது தான் நாம் தமிழர் வேலை. வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க.
ஏங்க விஜய் இல்ல வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க. கருத்தியெல்லாம் அந்த கூட்டத்துக்கு இப்ப ஒரு நான் பாடம் உங்கள்ட்ட எடுக்கிறாங்க, சரியான பாதையில கொண்டு வரணும்னு என்ன நினைக்கிறாங்க. சரியான பாதை? கொள்கை பாதை அது என்ன- தவறுன்றாங்க. உங்க கொள்கை பாதை சரியா இருக்கா இப்ப? நீங்களே என்கிட்ட என்ன சொல்றீங்க? விஜய் கூட்டத்தை நான் வந்து அதிகம் அவங்கள விமர்சிக்காமல் நான் வந்து கடந்து செல்வதற்கான சில காரணங்கள், எப்படியாவது அவங்களை சரியான பாதையில நல்வழிப்படுத்தி கூட்டு வரணுன்றதுக்காக நான் பொறுமையா அணுகிறேன்றீங்க. ஆமா, அவங்க கொஞ்சம் அக்ரெசிவா அணுகுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அவங்க அதானே பண்றாங்க. அக்ரெசிவா தான் அணுகி ஆகணுங்க. அவங்க அததானே அது பண்றாங்க. தப்பா போகுது. சரி, வேற என்ன 35 லட்சம் பேரை மாத்தி கொண்டு வந்துட்டோம் நாம. ஆமாங்க. இன்னைக்கு அவன் தப்பா போறான், அவன் அதெல்லாம் போயிருவான் போல தெரியுது. அந்த 35 லட்சம் நம்ம கூட இருக்கு. சரி, மத்தவன் தவறா போறான், அவனை நல்வழிப்படுத்தணும்னு பேசுறாங்க. நல்வழிப்படுத்தட்டும், பேசட்டும். அடுத்து என்ன பண்றாங்க? அத போய் நீங்க விஜய விமர்சனம் அட பண்றாங்கன்னு சரிங்க. ஒரு இது. சரி, நாம் தமிழருக்கு சரி. விஜய் விமர்சனம் பண்றது தான் வேலையா என்ன? அது அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றீங்க. இல்ல, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. சரி, விஜய் விமர்சனம் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? இட்லி கடை விமர்சனம் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? பராசக்தி விமர்சனம் பண்றாங்க. வாங்க அடுத்து என்ன விமர்சனம் பண்ணாங்க? பராசக்தி படத்தை. ஏங்க, அண்ணன் பராசக்தி சீமானுடைய இருங்க, கருத்தியல் இருங்க. அவருக்குன்னு ஒரு நான் ஆய்வு. இப்ப சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. பராசக்தி படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள் தொடங்கி உலக அளவில் இருக்கக்கூடிய பல தமிழ் தேசியவாதிகள் எதிர்த்தோமா எதிர்க்கலையா? எதிர்த்தோம். நாங்க எதிர்த்தோம். ஏன்னா அந்த படத்துடைய ஹேஷ்டேகே என்ன? திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலுக்குள்ள தான் அவங்க அந்த ஹேஷ்டேகே போட்டிருந்தாங்க. அதில் முழுக்க முழுக்க திமுக மொழி போராட்டத்திற்கு செய்த தியாகங்கள்ங்கிற மாதிரியும், அதில் இந்த மொழி போராட்டங்கள் சார்ந்த விஷயங்களே நிறைய தவறான இதுகளும் போட்டு அதை நாங்கள் விமர்சிச்சுட்டு இருந்தோம். படம் பார்த்தீங்களா இல்லையா? எல்லா படமும் பார்த்துட்டு தான் விமர்சித்தோம். சரியா? எங்களுக்கெல்லாம் அந்த படத்தில் இருக்க குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அந்த படத்தை எதிர்த்தார்கள். ஒன்று, அது திமுகவுடைய ஈகோ சிஸ்டத்திலிருந்து வர படம். அந்த படம் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு லாபம். அந்த படம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திமுகவுக்கு லாபம். ஆனால் அந்த படம் வெற்றி படம் கிடையாது, அது தோல்வி படம். மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் அதை எதிர்த்து பேசினோம். தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒரு பக்கம் அதை எதிர்த்து பேசும்பொழுது அந்த படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொறுப்பாளர்கள் மட்டும் ஆதரித்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லை, ஒரு விமர்சனம், அவ்வளோதான். திரை விமர்சனம். திரை விமர்சனம். அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஆதரித்து பேசுனீங்க. என்ன அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்த படம் ஜெயிச்சா திமுகவுக்கு லாபம். இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிறது இவங்களுக்கு என்ன நேர்த்திக்கடன்? நாம் தமிழருக்கு என்ன நேர்த்திக்கடன்? அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பேசுகிறாரு, அதை ஆதரித்து. இன்னொரு தம்பி பேசுகிறாரு, அப்புறம் தலைவரே வந்து பேசுகிறாரு. அதில் ஒரு படிலாம் சீமான் அவர்கள் ஒரு படி மேலே போய் சிவகார்த்திகனை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சுன்ட்டு போயிடுறாரு. எதுக்கு இந்த ஆதரவு நிலைப்பாடு? சரி, இட்லி கடைக்கு எதுக்கு ஆதரவு? அதுவும் ஃப்ளாப்பு படம், அதுக்கு எதுக்கு ஆதரவு? இதெல்லாம் திமுகவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய, திமுகவோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? திமுகவே வாழ வைக்கணுமா? நம்ம திமுக சார்ந்த தொழில்களை வாழ வைக்கணுமா? இந்த கேள்விலாம் வருதுங்க. இது சந்தேகம்னு வச்சுக்கோங்க, கேள்வின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பதில் இருக்குது? சரி, கர்நாடக கொடியை கட்டிட்டு வந்து கர்நாடகத்திலிருந்து கன்னடர்கள் வராங்க. சிலம்பரசன்கிற ஒரு போய் அதை தடுக்கிறாரு. அங்கே கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது, கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. அவங்கள உடனே திமுக அரசு கைது பண்ணுது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஓட்டுநர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. 8 பேர் சேர்ந்து அடித்தாங்க அவரை. அந்த நிகழ்வு நடந்ததோடைய எதிர்வினையாகத்தான் இங்கே சிலம்பரசன்கிற ஒருத்தர் அதை வேலையை பண்ணுறாரு. அந்த 8 பேரை அங்கே கர்நாடகாவில் கைது பண்ணலை. தமிழக அரசும் கூட அதற்கு எந்த வழக்கும் பதிவு பண்ணலை. இங்கே சிலம்பரசன் ஒரே ஒரு முறை அறைவார். அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் வந்து நார்மலாக இயல்பாக பேசிகிட்டு இருப்பார். அந்த ஓட்டுநர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெனாவட்டாக ஒரு மாதிரி வந்து பேசும்போது கொஞ்சம் கோவம் வந்துடுது. அவர் கை நீட்டிடுறாரு. இது ஒரு வீடியோ. இதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. இன்றைக்கி சிலம்பரசன் மேலே திமுக அரசு குண்டாஸ் போட்டிருக்கு. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி பாருங்கள். இதே இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அங்கே என்னுடைய மீனவனை தொட்டால் உனது மாணவனை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அப்போ வந்து இப்போ இன உணர்வோட சீமான் பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாம் பாராட்டினாங்க. அதற்காக அவர் சிறையும் பட்டார். ஆனால் அவர் பேசியது சரின்னு தான் தமிழ் தேசியவாதிகள் அங்கீகரித்தோம். அங்கே அங்கீகரித்ததுனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ சிலம்பரசன் செய்ததை நீங்கள் கடந்து போனால் வேற. எனக்குமே அவர் வந்து அடைச்சிட்டு கோவத்தில் லைட்டாக கை வச்சுட்டாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது தேவையில்லை அப்படின்னு தான் நானும் பார்ப்பேன். ஏன்னா அது இன்றைக்கி அவருக்கு தான் இப்போ பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நான் சிலம்பரசனுக்கு தான் ஆதரவு நிற்பேன். ஏன்னா அவருடைய உணர்வை தான் நாங்கள் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் என்ன இப்போ அறிக்கை விட்டீங்க? அந்த அறிக்கை படிச்சிங்களா? படிச்சிங்களான்னு கேட்குறேங்க. இல்லை, படிக்கல. அதில் மிக தெளிவாக அறிக்கை விடுறாரு. சிலம்பரசன் செய்தது அடாவடித்தனம்ங்கிறார், இழிவான செயல்ங்கிறார். இதுதான் தமிழ் தேசிய கட்சியோட அறிக்கையா?
சரி, யாரை காப்பாற்றுருக்கு இந்த அறிக்கை? கன்னடர்களை காப்பாற்றுருக்கா, திமுகவை காப்பாற்றுருக்கா? இதுக்கு என்ன பதில்? இது இல்லை, திமுகவை முழு மூச்சா எதிர்க்கிறாரு. முழு மூச்சா எதிர்க்கிறாரா? சரி இருங்க. இப்போ சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி திமுக அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வருது. தமிழ் மொழி தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்களுக்கு தமிழில், அதாவது சப்ஜெக்ட் தமிழ் இருக்குல்ல, அதை 10ஆம் வகுப்புக்கும் 11, 12க்கெலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு திமுக அரசு. இது நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? தமிழை தாய்மொழியாக கொள்ளாத தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் ஆப்ஷனா? இப்போ இதுதான் இருமொழி கொள்கையா? இதுதான் இருமொழி கொள்கையா? தமிழ்நாட்டோட இருமொழி கொள்கை என்னங்க? தமிழ் ஆங்கிலம். தமிழும் ஆங்கிலமும். தமிழுக்கு தான் முதன்மை, ஆங்கிலம் ரெண்டாவது. இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கல்வித்துறையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தமிழை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்களுக்கு தமிழ் கட்டாயம் இல்லை, கட்டாயம் எழுத தேவையில்லை, விலக்கு அளிக்கப்படும். என்ன விலக்கு? என்னத்தை அளிக்கிறீங்க? என்ன நடந்திருக்கு? இதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியோட அறிக்கைங்க என்னங்க? இதை கண்டித்து அறிக்கை எங்கங்க? திமுக கண்டிக்கிறதே விட்டுட்டு விஜயவே கடிச்சிட்டு இருக்கீங்களே. விஜயை கடிக்க வேண்டாம் நான் சொல்ல. விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. ஆட்சி அதிகாரத்துக்கு வராத விஜயை, அந்த விஜயனால நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க, எல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சா மாறிடுறாங்க, அதனால நாங்கள் போய் பாஞ்சு கடிக்கிறோம் தாக்குறோம் அப்படின்னா, ஒரு பெரும் அயோக்கிய கூட்டணிக்கு திமுகன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஊடகவியலாளர் அடிக்கிறானுங்க. அதுக்கு தான் எதிர்ப்பு அதிகமாக காட்டணும். எந்த இடத்துல எதிர்ப்பு அதிகமாக காட்டணும், எந்த இடத்துல கருத்தியலாக பேசி புரிய வைக்கணும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு விஜயோட கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் இளைஞர்கள், சின்ன பசங்க, அவங்களுக்கு அரசியல் சுத்தமாக தெரியாது. இல்லை, எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவெல்லாம் யாரு? அவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே, அவன் தமிழன் தானே. எல்லாரும் அங்கே கூட கூட்டமாக போகிறவங்களாம் தமிழன் தானே. அவனுக்கு புரிதலை ஏற்படுத்தணுமா? அவன் மேலே வெறுப்பை கக்கணுமா? அதே கூட்டம் விஜயை பார்க்க போன கூட்டத்தில் 40 பேர் செத்தனா, அந்த 40 பேருக்கு நீங்க கண்ணீர் தானே விட்டீங்க? இல்லைங்க, நீங்க 4 பேர் விமர்சனத்துல நாம் தமிழர் பேர்ல பேக் ஐடியில விமர்சனம் வந்ததுமே கதற ஆரம்பிக்கிறீங்களா? நான் என்னங்க கதறனேன்? நீங்க உங்களுக்கான கோபம் வருதுல்ல? என்னோட கோபம் என்பது தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையில என்னைக்குமே நான் கோபப்பட்டு தான் இருக்கேன். திரும்ப இதாகிறீங்க, ட்ரிகர் ஆகுறீங்கல்ல? ஆமாங்க, ட்ரிகர் ஆகுது. அதே போல தாவேகாவினர் பதில் வரும்போது ட்ரிகர் ஆகாம இருக்கலாம். நீங்க கருத்தால எதிர்கொள்றீங்க, அந்த அளவுக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிகர் ஆகாம இருக்கலாம். ஆனா இவங்க என்ன மாதிரி பதில்களை கொடுத்துட்டு, அதே போலதான் தாவேகா தரப்புல இருந்து வருது, இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. அதுதான் கோபம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது ட்ரிகர் ஆகுங்க, தப்பு கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, விஜய் அப்படி பேசினாரு அவங்கள சொல்லுங்க. அவர் ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு சொல்லி ஆகணும். அவர் பேசாம இருக்கிறதுனால ட்ரிகர் ஆகுறீங்களா நீங்க? இல்ல, அவர் ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு, அவர் வர்றது சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? அரசியல் மாண்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த மாண்பு தவறும் போது நமக்கு தாங்க நெகட்டிவா மாறும். இது அரசியல் மாண்புன்னு ஒண்ணு இருக்கு. இவர் சொன்னா சரியா இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறது தான் நம்ம மேல நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு விஜய் மேல எனக்கும் 1000 விமர்சனம் இருக்கு. விஜய் இப்போ கூட நான் சொல்றேன், அந்த விஜய் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பக்குவம் இல்லாததுங்கிறேன். நான் அதை தான் சொல்றேன், பக்குவமற்ற செயல். ஒரு இவ்வளோ நீங்கள் இப்படி ஆடுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்துட்டு வரக்கூடிய தொண்டர்கள் எப்படி ஆடுவாங்க? பக்குவமாக இருக்கணும். சரி, நீங்கள் பேசும்பொழுது விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, என்ன சொன்னீங்க? கொஞ்சம் அதை நிதானப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி உங்களால் பண்ண முடிஞ்சுதா? உங்கள் பேச்சையே கேட்காம விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பெரும் ஆபத்து தமிழ் சமூகத்திற்கு. அதெல்லாம் இங்கே எல்லாம் விமர்சிக்கிறோம், இந்த அளவில் தான் விமர்சிக்கணும். இல்லைங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு அவர் சொல்கிறாருல்ல, ஆனால் வீட்டுக்கு ஒரு தேசிய தலைவர் வேணும், வீட்டுக்கு ஒரு தமிழறிஞர்கள் வேணும், நம்முடைய முன்னத்தியர்கள் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான். ஆமா, அதை சொல்றதுக்காக தான் நாம் தமிழர் நிறுவ பார்க்குறாங்க, அதுக்கு தான் தேவைன்றாங்க. அதை நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு தேசிய தலைவர் வேணும், வீட்டுக்கு ஒரு அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டக்கூடிய பண்பு கொண்ட இளைஞர்கள் வேணும், அவங்க படிக்கணும், கல்வியில் உயரணும், சிந்தனையில் தெளிவாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்கிறதுக்கு எவனா கோவப்பட்டுருவான்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் விமர்சனத்தையே வைங்க, இந்த விமர்சனத்தை சொல்கிறதுக்கு கோவப்பட்டுருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் வைக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த விசிலுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு இருக்கீங்களே, தமிழ் பேர் இல்லை, அது ஏதோ ஒரு வார்த்தை வருது, தமிழ் பதம் சொல்கிறாங்க, அது ஏதோ ஒரு திட்டமிட்டு சொல்லல. திட்டமிட்டு சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது சொல்கிறவங்களுக்கும் புரியும், பார்க்குறவங்களுக்கும் புரியுது. விசில் சின்னம் எல்லாரும் விமர்சனம் பண்ண ஒரு வார்த்தையை நாம் தமிழரும் பதிவு செய்கிறாங்க. பாருங்க, விசிலுக்கு சிடின்னு ஒரு பேர் இருக்குது தமிழில், அதான் தமிழில் சிடின்னு சொல்லலாம், இல்லை ஊதல் அப்படின்னு சொல்லலாம், இதை மாதிரிலாம் சொல்லலாம். அது மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லி
நீங்கள் அதை சொல்லி அது எந்த எந்த தமிழ் அகராதியில் அப்படி இருக்குது சொல்லுங்கள். எந்த தமிழ் அகராதியில் மடக்கு ஊதின்னு இருக்குது சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு கீழான செயல். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயோடைய பின்பக்கம், அதுக்கு வந்து தமிழில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை போட்டு விஜயோடைய பின்பக்கம் இங்கே உட்காருமா அங்கே உட்காருமா, இதெல்லாம் வந்து ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் நாகரிக அரசியலா? இதுதான் மாற்று அரசியலா? நீங்கள் விஜயவை எதிருங்கள், நானும் எதிர்க்கிறேன். எந்த அடிப்படையில் எதிர்க்கிறேன் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு நடிகர், அவருக்கு அரசியல் தெளிவு கிடையாது. அரசியல் தெளிவு இருந்தால் ஈவேராவை தூக்கி வைப்பாரா? ஈவேராவை தூக்கி வச்சுட்டு காமராஜரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்கள பேசாமல் என்னோட வழிகாட்டி அண்ணாங்கிறாப்புல, எம்ஜிஆருங்கிறாப்புல, அதையும் தாங்க கேள்வி கேட்குறாங்க. இதையும் கேள்வி கேளுங்க. சரி. ஆனால் இதைத்தான் கேள்வி கேட்கணும். மடக்கு ஊதின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு மாதிரியான ஆபாச சொற்களை வைத்து விமர்சனம் செய்வதும் தரத்தை குறைச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப குறைஞ்சாச்சு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, திமுகவை எதிர்க்கணும், விஜயை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும். இதை தானே தமிழ் தேசியத்துக்குள்ளே நம்ம பேச வேண்டியது. காங்கிரஸை செய்கிறாங்க. இதை தான் செய்யணும். கருத்தியலாக நம்ம எதிர்க்கணும். கெட்ட வார்த்தை போட்டுக்கிட்டு, ஆபாசத்தை பேசிக்கிட்டு, அசிங்கத்தை பேசிக்கிட்டு, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இப்படி இருந்தோம்னா இது பின்னடைவே ஏற்படுத்திடும் தான் நான் சொல்கிறேன். இவங்க கட்சிக்கு மட்டும் கிடையாது, தமிழ் தேசியம்ங்கிற ஒரு பொதுவான கருத்தியல்லையும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடும். என்னடா தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஒரு தராதரம் இல்லாமல் நடந்து கொள்கிறாருங்கிற இடத்துக்கு வந்து நின்றோம். அதெல்லாம் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதையே நாம் நாகரிகமாக தான் சொல்கிறோம். இல்லைங்க, எந்த நிலையிலும் திராவிடத்தில் ஏதேனும் ஒரு தவறு நடந்தால் அதை விட்டு கொடுக்காத ஒரு கூட்டமாக இருக்காங்க. பாரிசாலன் போன்ற நிறைய பேர் அங்கேயும் இருக்காங்க. சரி, ஆனா நீங்க நாம் தமிழரை விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி மனம் வருது? இதனால தான் தமிழ் தேசியம் ஏறி வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் இப்படி எதிர்மறை கருத்துக்களை வைத்துக்கொண்டு மீண்டும் அதே நிலையில அந்த தமிழ் தேசியத்தை எலும்பு விடாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்ப அது எலும்பிருச்சா? சரியா தானே போயிடுது. 8% வந்து நீங்க அப்படியே எலும்புட்டுமே. இப்ப என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாரிசாலன் விமர்சனம் செய்வதால் எங்களுக்கு பின்னடைவுன்னு சொல்ல வரீங்களா? பின்னடைவு இல்ல, நீங்க வேற ஒருத்தருக்கு விஜய்க்கு வலு சேர்த்துட்டீங்கல்ல. நான் என்ன வலு சேர்த்தேன் சொல்லுங்க. என்ன வலு சேர்த்தேன்? விஜய் ஏற்கனவே சொன்னா ஏங்க, அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய மேனரிசம் உங்களுக்கு இல்லைங்க. இது கூட உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? வாய் திறந்து உங்களை பத்தி பேசலைங்க. இன்னும் அவங்க உங்களை புறந்தள்ளில தள்ளி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் திரும்ப திரும்ப கடிச்சிக்கிட்டு இருந்தா யாரு அசிங்கப்பட்டு இருக்காங்க? யாருங்க அசிங்கப்பட்டு இருக்கா? வாயில் வந்துருச்சா? விஜய் வாயில வந்துருச்சா? ஒரு வார்த்தை வந்துச்சா? கரெக்டா அந்த ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்காப்ல. மித்த விஷயங்கள்லாம் பிரச்சனை. இந்த ஒரு விஷயத்துல இந்த டீலிங் வந்து கரெக்ட். இப்படி பண்ண என்ன ஆகும்? பெரிய பின்னடைவு இல்லையா? உங்க கருத்தியல் விஜயை திட்டி தான் நீங்க இந்த எலெக்ஷனை சந்திக்கணுமா? உங்ககிட்ட கருத்தியல் இல்லையா, கொள்கை இல்லையா? அதை புரிய வைக்க வேண்டியதானே. ஏன் புரியாத மக்களுக்கு அது? சீமானதான் பேசுறது இல்ல. சரி, இதே விஜயை தலையில தூக்கி வச்சு ஆடும்போது பாரிசாலன் என்ன சொன்னா? உங்ககிட்ட தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? இது நல்லது இல்ல, இது சரியா இருக்காது. இப்போ என்ன நடந்திருக்கு? நான் சொல்றது நடந்துகிட்டே இருக்குல்ல, அப்போனாச்சும் அறிய வேண்டாம் நான் சொல்றது நடக்கும்னு? எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறது இவங்களுக்கு? சொன்னேன் அப்பவே, விஜய் வந்து என்ன கருத்தியல் பேச போறாருன்னு தெரியல, தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்கன்னு சொன்னா இல்லையா? அப்ப தூக்கி வச்சு ஆடியது யாரு? இன்னைக்கு தூக்கி வச்சு ஆடினது தான் அவங்க உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்குதுங்க. அப்ப சொல்லும் போதுனாச்சும் கேட்கணும். அப்ப நீங்க பண்றது எல்லாமே தப்பா தானே போயிட்டு இருக்கு. நான் சொன்னனா இல்லையா? விஜயை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்கன்னு சொன்னா இல்லையா? அவர் எந்த கருத்தியல் பேச போறான்னு தெரியல. அவர் கருத்தியல் பேசியதுக்கு அப்புறம் அது சரியா தப்பா நம்ம விவாதிக்கலாம்னு சொன்னான்ல. நான் விஜய் ஆதரிச்சேன். நான் எங்கேயாவது விஜய் வந்துட்டு அப்படி மாறிடும் இப்படி மாறி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். யார் பேசுனது? இப்ப பேசுறது வலு சேர்த்து விடுமோ அப்படின்ற ஒரு பார்வை தான். வலு சேர்த்துட்டீங்க, வலு சேர்த்துட்டீங்க, இன்னும் சேர்த்து விடுமோ? வலு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க நாளுக்கு நாள். இங்க பிரச்சனை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கண்ணு முன்னாடி அவ்வளவு அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை விட விஜய் அதிகமா எதிர்க்கிறீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. திமுக பயங்கரமா எதிர்க்கிறீங்க, விஜயையும் எதிர்க்கிறீங்கன்னா விஜயை நீங்க கம்மி பண்றீங்கன்னு அர்த்தம். எப்பா விஜய் கொஞ்சம் ஓரமா ஒதுங்குங்கப்பா, உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க திமுக அடிக்கிறோம். ஆனா அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நீங்களாம் கொஞ்சம் ஒதுங்க, நான் திமுக அடிக்கிறேன், அவர் அப்படி போயிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஜயை பிடிச்சியே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பார்க்கப்படுது. ஒரு படி மேலே போய் பார்க்குறேன், திமுக காரங்கெல்லாம் இவங்களோட வீடியோஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு வலு சேர்த்துரும். அது வேற பெருமை உங்களுக்கு. திமுக காரங்களாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. நமக்கு பிடிக்காதவங்க எடுத்து கொண்டாடுறாங்கன்னா அதை போய் இவங்க ரசிக்கல. அதெல்லாம் பார்க்கறதா இவங்க வேலை. யார் கொண்டாடுறாங்கங்கிறத மக்கள் பார்ப்பாங்கல்ல. இவ்வளோ கொடுமைகள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய திமுக யாருடைய கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு பரப்புதுங்கிறத பார்ப்பாங்கல்ல. அந்த இடத்துல நம்ம இருக்கலாமா?
அது நமக்கு ஒரு 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 கேவலமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திடாதா? இப்போ என்னுடைய காணொளிகளையே எனக்கு என்னுடைய கருத்தியலுக்கு ஆகாதவங்க எடுத்து பரப்புனாங்க அப்படின்னா அது எனக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஏன்னா கான்டெக்ஸ்ட் மாறும். நம்ம ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம ஒரு செயல்படுவோம், அந்த கான்டெக்ஸ்ட்டை அது மாற்றிடும். நமக்கு ஆகாதவங்களோ இல்லை நம்ம கருத்தியலுக்கு வேறுபட்டவங்க எடுத்து பரப்பும்போது நம்ம ஒன்று நினச்சி சொல்லுவோம், அவங்க ஒன்று நினச்சி பேசுவாங்க. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன். இப்போ திருப்பரங்குன்ற கோயில் விவகாரம் நான் என்ன ஸ்டாண்ட் எடுத்தேன்னா, இஸ்லாமியர்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு விளக்கேற்ற அனுமதி கொடுத்துருங்க. தமிழக அரசு மாஸ்க்குக்கு பாதுகாப்பாக காவல்துறை நிப்பாட்டுங்க, அவங்க விளக்கேற்றிட்டு போயிடட்டும், பிரச்சனை முடிஞ்சிடும், இது வந்து தொடராது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நீங்கள் விளக்கேற்றதை தடுக்கணும், அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் கூட பிளவை பெரிதுபடுத்தணும், அப்போ தமிழ் சமூகத்தை உடைக்கணுங்கிறது தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அதனால் விளக்கேற்றுறதுக்கு அனுமதிச்சுட்டு அங்கே இருக்க பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்க, தர்காவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்கன்னு நம்ம பேசியிருப்போம். இதை எடுத்து இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க பரப்புறாங்க அப்படின்னா என்னவா பார்க்கப்படும்? இது அவங்களோட அஜெண்டாக்கு நான் பேசுகிற மாதிரி ஆயிடும். நான் எதற்காக இதை சொல்கிறேன்? அவங்களுடைய கலவர எண்ணம் நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் விஷயம். நம்ம எதை சொல்கிறோமோ அது யாரால் பரப்பப்படுதுங்கிறது மூலமாக நம்ம மேலேயும் அவதூறு வந்து சேரும். அதனால் தயவு செஞ்சு திமுகங்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொடுங்கோல் ஆட்சியை மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம். அதை செய்யாமல் விஜய் அடிக்கிறது மூலிமா இது வந்து சாத்தியப்படாது. நீங்கள் மாறா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திமுக அதாவது விஜயை வந்து ஒரு பூதாகரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப திரும்ப. விஜய்க்கு இப்போ மேலும் வலு சேர்ப்பது நாம் தமிழர்ன்றீங்களா? பூதாகரப்படுத்துறாங்கங்க விஜயை. நீங்கள் பெரும் எதிரியாக காட்ட காட்ட என்னங்க ஆகுது? விஜய் என்ன திமுக அளவுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியா? இல்லை. விஜய் கட்சியில் வேட்பாளர்கள் யார் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எதாவது தெரியுமா? யாரும் இல்லை. ஒரு 4-5 பேர் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். வேறு யாரும் இல்லை. இனிமேல் அங்கே இருக்க யாராவது அவங்க தம்பிமார்கள் அவங்க ஆளுகளை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. இப்போ தான் வராங்க. அதுலேயுமே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரு. 40 பேர் இறந்துருக்காங்க. இப்போ 40 பேர் இறந்தோடனே இவர் போயிட்டு மலேசியாவில் போயிட்டு ஆடுறாரு. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இவருக்கு வருத்தமே இல்லையாங்கிற என்ன வருமா வராத மக்களுக்கு? இதெல்லாம் அவங்களுக்கான நெகட்டிவிட்டி. இதை நீங்கள் பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் என்ன மாதிரி பேசுகிறோம், என்ன மாதிரி டோனில் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகிறோம், இதுதான் இங்கே முக்கியம். அந்த நாகரிகமான ஒரு அரசியலை கையாளுங்கிற நான். டாக்ஸிசிட்டி வந்து என்றைக்குமே நமக்கு நன்மை இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்ல, நாகரிகமான அரசியல் தான் முன்வைக்கிறேன். நீங்கள் கருத்தை காட்டமாக கூட சொல்லுங்கள், நாகரிகமாக பேசுங்க. அது நடக்குதாங்க? இவ்வளோதான் விஷயம். இது சரியான பாதையா இல்லையான்றத அவங்களும் பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க. தேர்தல் முடிவு பார்க்குறவங்கலாம் இல்லை, இப்போலாம் ஃபுல்லாக ஐடிவிங்க தான் பேசி பார்க்குது. இப்போ எல்லா ஐடிவிங்களையும் கமெண்ட்ஸை வந்து போடுறதுக்கு 10 ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அதனால் இனிமேல் இந்த கமெண்ட்ஸை நம்புறதுங்கிறது சாத்தியமில்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் டாக்ஸிக் பாலிடிக்ஸு. நம்ம சொல்கிறது மக்களுக்கு போய் சேரும், மக்கள் புரிவாங்க. தேர்தலில் அதற்கான முடிவுகள் அதுக்கு சாதகமாக நம்ம வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். நாம் தமிழருக்கு வலு சேர்க்கிற மாதிரி சொல்லுங்கள், தமிழ் தேசியம் வலு சேர்க்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள், அதான் நல்லது. நாம் தமிழருக்கு வலு சேர்ப்பதும் தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்ப்பதும் ரெண்டும் ஒன்றுங்கிற மாதிரி பேசி அந்த சோல் அத்தாரிட்டியை எடுத்து கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மாதேஷ். இவ்வளோதான் நான் சொல்கிறேன். தமிழ் தேசியங்கிறது பொதுவான கருத்தியல், நாம் தமிழர்ங்கிறது ஒரு கட்சி. அந்த கட்சி தமிழ் தேசியத்தை தனது கருத்தியல்னு சொல்லுது. இவ்வளோதான் விஷயம். தமிழ் தேசியம்னாவே நாம் தமிழர் தான், நாம் தமிழரை ஜெயிக்க வைக்கிறது தான் தமிழ் தேசியம்ங்கிறதுலாம் வந்து சும்மா கிறுக்குத்தனமான பேச்சுக்கள். இந்த பேச்சுக்கெல்லாம் நாங்கள் உடன்படலை. ஸோ இவ்வளோ தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். மக்கள் என்ன சொல்கிறாங்க? நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.